ஜல்லிக்கட்டின் தளபதி லால்குடி காத்தப்புலாப்பாவுக்கு நேற்று பிறந்த நாளுங்க. பிரம்மாண்டமா கொண்டாடிட்டாங்க. சுத்தி உள்ள எல்லாரும் சேர்ந்து பிறந்த நாளை பிரம்மாண்டமா கொண்டாடணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, பிரம்மாண்டமான மேடை போட்டு கொண்டாடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா கிரேன்ல மாலை எடுத்துட்டு வருவாங்கன்னு சத்தியமா நினைக்கவே இல்லை. இவருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா பிறந்த நாள் கொண்டாடி தாங்க ஆகணும். சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஜல்லிக்கட்டின் தளபதினு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டிலே ஊர்ன ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா இவரையுமே சொல்லலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. லால்குடி அப்படின்னு சொன்ன உடனே காத்தப்புல பட்டுன்னு ஞாபகத்துக்கு வருவாரு. இதே நேரத்தில் லால்குடி தொகுதி வேட்பாளர்கிட்ட அவருக்கு ஒரு கிஃப்ட் கேட்கிறாங்க. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, மாடுபிடி வீரர்கள் இறந்து போனா அவங்களுக்கு உரிய இழப்பீடு வரதில்லை, அடிபட்டாலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு அவங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு காப்பீடு பண்ணி தர முடியுமா, அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா நானும் இதுக்கு உத்தரவு எடுத்து எப்படியாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. பெரிய விஷயம். ஒரு கிஃப்ட் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிற பட்சத்துல என்ன சுத்தி உள்ள நிறைய மாடுபிடி வீரர்கள் அவங்க கஷ்டப்படுறதை நாட்டி பார்க்க முடியல, அவங்களுக்கு இதை பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறது பெரிய மனுஷனுக்கு நல்ல அழகு. இவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாடுற பிறந்தனால நீ எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மள ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும், போட்டோ எடுக்கணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, நம்ம எடுத்து தரோம்.